வரக்கூடிய காலம் மிக பயங்கரமான ஒரு காலம். உலகம் மிகப்பெரிய பேரழிவை எதிர்நோக்க இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், சுனாமி அலைகள் 1000 அடியை விட உயரமாக எழக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக தற்பொழுது விஞ்ஞானிகள் தெரிவித்த கருத்து தான் மிகப்பெரிய அதிர்வலியை ஏற்படுத்தியிருக்கிறது. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. சில தினங்களுக்கு முன்னால விஞ்ஞானிகள் ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய கருத்தை தெரிவித்திருந்தார்கள். அது என்னன்னு சொன்னால், போற போக்க பார்த்தால் உலகம் தற்பொழுது மிகப்பெரிய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் 50 வருடங்களுக்குள்ளால் மிகப்பெரிய பேரழிவை இந்த உலகம் சந்திக்க இருப்பதாகவும், அந்த பேரழிவு மிகவும் பயங்கரமாக இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அதாவது சுனாமியை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஏசியாவுடைய பகுதிகளில் கடந்த 2004 டிசம்பர் 26ஆம் தேதி மிகப்பெரிய சுனாமி தாக்கி அதிகமான உயிர்களை அந்த சுனாமி காவு கொண்டது. அதிகமான சேதங்கள், கட்டமைப்புகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு மிகப்பெரிய அழிவை இந்த உலகம் சந்தித்தது. அதற்கு பிறகு ஜப்பானில் மிகப்பெரிய சுனாமி ஏற்பட்டதையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். இதே போல சில தினங்களுக்கு முன்னால ரஷ்யாவில் ஏற்பட்ட அந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்துக்கு பிறகு முக்கியமான 10 நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது. அது குறிப்பாக அமெரிக்காவிற்கும் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது. கடலோர பகுதியில் இருந்த மக்கள் எல்லாம் உடனடியாக வேறு இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட காட்சிகளையும் நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த அடிப்படையில் உலகத்தில் சுனாமிகள் ஏற்படுவது வழக்கம்தான். ஆனால் அந்த சுனாமிகளுடைய அலைகளை பார்த்தால் பெரிய அளவில் இருக்காது. ஆனால் எதிர்வரக்கூடிய காலத்தில் சுனாமி வரும். எப்படியாப்பட்ட சக்தி வாய்ந்தது என்று சொன்னால், ஒவ்வொரு சுனாமியுடைய அலைகளும் 1000 அடியை விட உயரமாகத்தான் எழும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 1000 அடி அளவுக்கு அந்த சுனாமியுடைய அலைகள் எழுந்தால் எப்படியாப்பட்ட பயங்கரமான சேதம் இந்த உலகத்திற்கு ஏற்படும் என்று. அது மட்டுமல்ல, எத்தனை உயிர்கள் இந்த சுனாமியினால் பறிபோகும் என்பதையும் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இதே போலத்தான் இந்த எர்த்குயிக், இந்த நிலநடுக்கங்களும் பயங்கரமான முறையிலே நடக்கும். அதாவது 8 மெக்னிடியூடை விட அதிகமான அளவுக்குத்தான் இதற்கு பிறகு உலகத்திலே நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். அருமையானவர்களே, 8 மெக்னிடியூட்டை விட அதிகமான அளவு இந்த உலகத்திலே நிலநடுக்கங்கள் ஏற்பட்டால் அதன் மூலமாகவும் அதிகமான உயிர் பலிகள் போவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த அனர்த்தத்தினால், இந்த எதிர்வரக்கூடிய இந்த சுனாமி, இதே போல இந்த நிலநடுக்கத்தினால் 30,000 விட அதிகமான மக்கள் உயிரிழப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், 17,000 விட அதிகமான கட்டுமானங்கள் முழுமையாக சேதமடைய இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த பேரழிவின் காரணமாக முழு உலகத்திலும் 81 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு பொருளாதார நஷ்டம் ஏற்படும் என்பதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த அனர்த்தம் சரியாக எங்கே நடக்கும் என்று பார்த்தால், அவர்களுடைய கணிப்பு பிரகாரம் பசிபிக் பெருங்கடலில் தான் இந்த அனர்த்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும், விஞ்ஞானிகள் என்ன கூறினாலும் அல்லாஹுடைய நாட்டத்தில் எது இருக்கிறதோ அதுதான் நடக்கும். அருமையானவர்களே, தற்பொழுது உலகத்திலே நடக்கக்கூடிய இந்த அழிவுகளை பார்க்கும் பொழுது எதிர்காலத்தில் இதைவிட அதிகம் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், ஆகஸ்ட் 15ஆம் தேதி 3-4 நாட்களுக்கு முன்னால பாகிஸ்தானுடைய பகுதியில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு, இந்த வெள்ளத்தின் காரணமாக இதுவரைக்கும் 530 விட அதிகமானவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும், 25,000 விட அதிகமான வீடுகள் அப்படியே சேதமாக்கப்பட்டிருப்பதாகவும், அதிகமானவர்களுடைய வாழ்வாதாரங்கள், விவசாய நிலங்கள், வேளாண்மைகள் எல்லாம் அடியோடு நாசமாக இருப்பதாகவும் தெரிவிக்கின்றன. அந்த மக்களுக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். மிகப்பெரிய ஒரு பேரழிவு தற்பொழுது பாகிஸ்தானுடைய ஸ்வாத் என்ற பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் தற்பொழுது மிகப்பெரிய தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். ரெஸ்கியூ டீமும் கூட அதிகமான மீட்பு பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படியாப்பட்ட பயங்கரமான பேரழிவுகள் தற்பொழுது உலகத்திலே ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கின்றன. தற்பொழுது உலகத்தில் அதிகமாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அழிவு தான் இந்த எர்த்குயிக், நிலநடுக்கம். நேஷனல் எர்த்குயிக் இன்ஃபர்மேஷன் சென்டருடைய ரிப்போர்ட் படி தற்பொழுது உலகத்தில் ஒவ்வொரு நாளும் 55 தடவையை விட அதிகமாக நில அதிர்வுகள் ஏற்படுகின்றன. ஒவ்வொரு வருஷமும் குறைந்தது 20,000 விட அதிக தடவைகள் நிலநடுக்கங்கள் பதிவாகின்றன என்பதாக நேஷனல் எர்த்குயிக் இன்ஃபர்மேஷன் சென்டருடைய அறிக்கை கூறுகிறது. அந்த அளவுக்கு உலகத்தில் தற்பொழுது அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. கடந்த வருடங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, அதாவது 2020
வருடத்தை எடுத்து பார்த்தால் முழு உலகத்திலும் 13,938 தடவைகள் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. 2021 17,284 தடவைகள், 2022 15,749 தடவைகள், 2023 16,231 தடவைகள். இதே போல கடந்த வருடத்தை எடுத்துக்கொண்டால், அதாவது 2024 14,175 தடவைகள் இந்த உலகத்தில் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதுவும் இந்த நிலநடுக்கங்களுடைய அளவு 4 பாயிண்ட்லிருந்து 9 பாயிண்ட் மேக்னிடியூட் அளவுள்ள நிலநடுக்கங்கள் தான். அதைவிட குறைவான நிலநடுக்கங்களை எடுத்து பார்த்தால் இன்னும் இதனுடைய எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்கும். சரி, 2025 எடுத்துக்கொண்டால் இந்த 2025 எவ்வளவு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்று பார்த்தால், இது ஆகஸ்ட் மாதத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஆகஸ்ட் 19ஆம் தேதி. இந்த ஆகஸ்ட் மாதம் வரை கடந்த 7.5 மாதங்களாக எத்தனை நிலநடுக்கங்கள் உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்றன என்று பார்த்தால், அருமையானவர்களே, இந்த வருடம் ஜனவரியில 1413 தடவைகள், பிப்ரவரியில 1394, மார்ச்ல 1179, ஏப்ரல்ல 1317, மேல 1228, ஜூன்ல 1114, ஜூலைல 1530 தடவைகள் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. சரி, இந்த ஆகஸ்ட் மாதத்தை எடுத்து பார்த்தால் இந்த ஆகஸ்ட் மாதம் 19 நாட்களில் மட்டும், இந்த வெறுமனவே 19 நாட்களில் மட்டும் முழு உலகத்திலும் 662 தடவைகள் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருப்பதாக நேஷனல் எர்த்குயிக் இன்ஃபர்மேஷன் சென்டருடைய ரிப்போர்ட் சொல்லுது. வெறுமனவே இந்த 18-19 நாட்கள்ல 600 தடவை விட அதிகமாக இந்த உலகத்திலே நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றது என்று சொன்னால், வரக்கூடிய காலம் மிகவும் பயங்கரமான காலமாகத்தான் இருக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த ஆகஸ்ட் மாதத்தை எடுத்துக்கொண்டால், ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதே ஆகஸ்ட் 2ஆம் தேதி ரஷ்யாவில் 2வது தடவை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதே போல மெக்சிகோவிலையும் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி எடுத்துக்கொண்டால் அந்த பசிபிக் பெருங்கடல்ல ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆகஸ்ட் 4ஆம் தேதி எடுத்துக்கொண்டால் ரஷ்யாவில் மீண்டும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி எடுத்துக்கொண்டால் அதுவும் ரஷ்யாவில் தான் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆகஸ்ட் 10ஆம் தேதி டர்க்கியில சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி எடுத்துக்கொண்டால் போலண்டில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதே போல ஆகஸ்ட் 12ஆம் தேதி இந்தோனேஷியாவில், ஆகஸ்ட் 14ஆம் தேதி சொலமன் ஐலாண்டில், இதே போல ஆகஸ்ட் 16ஆம் தேதி மீண்டும் இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இப்படி சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் இந்த உலகத்திலே அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே எதிர்வரக்கூடிய காலம் இன்னும் பயங்கரமாகத்தான் இருக்கும். தற்கால நிலவரங்களை பார்க்கும்படி அல்லாஹ் தான் மிக அறிந்தவன், இறைவன் தான் அனைத்துக்கும் சக்தி பெற்றவன். எதிர்வரக்கூடிய காலம் மிகவும் மோசமாக இருக்கும். அது எப்படியாப்பட்ட பேரொழியை ஏற்படுத்தும் என்பதை இறைவன் ஒருவன் மட்டும்தான் அறிவான். எனவே இது போன்ற உலகத்திலே நடக்கக்கூடிய விடயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அதிக பயனுள்ளதாக இருக்கும்.